மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவனாக இருப்பவன் யார் அப்படின்னா இரட்டை முகத்தானை காண்பீர்கள். இந்த 2 மூஞ்சி வச்சுட்டு இருக்கான் பாரு, அவன் எல்லாருக்கும் நல்லவனா இருப்பான். அதுதான் ஒரு இது கூட சொல்லுவார், பழமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஒருத்தன் எல்லாருக்கும் நண்பன் வச்சுக்கோ, அவன் எவனுக்கும் நண்பன் இல்லைன்னு அர்த்தம். நான் எல்லார்கிட்டையும் சமமாக பழகுவேன். எப்படி திருட்டு பையன்ட்டையும் சமமாக பழகுவேன், நல்லவன் எப்படி பழகுவேன்? அப்போ நீ ஃப்ராடு. அவனுக்கு தகுந்த மாதிரி நீ பழகுவ, அப்போ நீ தான் கேடி. அப்போ அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவங்க வேஸ்ட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா குளத்துலையும் மீன் பிடிக்கிற வித்தை உங்களுக்கு தெரியும், புரியுதா? எங்கே வந்தாலும் அவங்க பாண்டிங் போட்டுருவாங்க. பவரில் யார் வந்தாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே பாண்டிங் போட்டுருவாங்க. ஸோ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரி, முதல்ல சொன்னல இந்த முனாஃபிக்குடைய 4 பண்பு, இது புகாரியில் 34வது ஹதீஸு, இது முஸ்லீமில் 4945வது ஹதீஸு, புரியுதா? அப்போது ஒப்பந்தம்ங்கிறது, அந்த ஒரு நேர்மைங்கிறது, டிசிப்ளின்ங்கிறது அபூபக்கர்கிட்ட இருந்துச்சு, உஸ்மான் ரலியல்லாஹுவையும் அது இருந்துச்சு. நேர்மை, மற்றவங்க மேலே இரக்கம், இந்த குணம் இருந்துச்சு. காலித் பின் வலீதும் மோசமானவர் கிடையாது. அவரும் பார்க்குறாங்க, இது போரில் இப்படி நடக்குது சரியில்லையா அப்படிங்கிறான். எல்லாரும் பார்க்குறாங்க இல்லையா, சஹாபாக்கள் எல்லாருமே அங்கே இருந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதிர்க்கவே வந்தாலும் கவனம் பார்க்குறாங்க. இல்லை, அபூஜெயில் சொல்கிற மாதிரி இல்லை, எங்கேயோ அடிக்குது, கொஞ்ச நாள் விட்டு பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி.